ஒரு முறை ஒரு ஷேக்கிடத்தில் ஜெராட் என்ற ஒரு மனிதன் ஆடு மேய்க்கு தொழிலை செய்து வந்தான். பாலைவனத்தில் தான் மேய்க்க வேண்டும். ஒருத்தர் அந்த வழியே வந்தார். தம்பி, ஒரு ஆடு எனக்கு தர்றியா? நான் காசு தர்றேன், டபுள் மடங்கு காசு தரேன். பெரிய மந்தை கூட்டத்தை மேய்த்து கொண்டிருக்கிறான். இல்லை சார், தர முடியாது. என்னப்பா, யார் பார்க்க போறா? யாரும் பார்க்கறதில்ல சார், எங்க முதலாளி என்னை நம்பி தான் விட்டுருக்காரு. அடுத்து ஒரு குட்டி போட்ட ஒரு ஆடு பெருகிறமே, அப்பதானே அவன் முதலாளி வருவார். இல்லை, ஆயிரக்கணக்கான திராம்ஸ் எடுத்து கொடுக்கிறார். எங்களை ஆடையும் கொடுக்கல. இதை அவங்களுக்கு தெரியாம ஒருத்தர் மொபைல் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். சரி, எனக்கு அந்த ஊருக்கு போகிற வழியவாது காண்பித்து விட. இல்லை, என் ஆடுகள் தனியா நிற்கும், ஆடை விட்டு வரமாட்டேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் யார் பார்க்கிறார் அப்படின்னோட மேலே ஒரு இறைவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருப்பார். என் முதலாளிக்கு நான் உண்மையா இருக்கிறேனா என்று. என்ன வர முடியாத நான் சரின்னு போயிட்டாரு, கோபத்தோட போயிட்டாரு. இந்த மொபைல்ல எடுத்த இந்த செய்தியை ஒருத்தர் ஒளிபரப்புறார். ஒளிபரப்பின உடனே இது எல்லாம் தேசமும் வைரல் ஆச்சு. அது ரொம்ப பஞ்சமான வேறொரு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வேலைக்கு வந்த மகன். இவனை கூப்பிட்டு அந்த நாட்டினுடைய இந்த அரபி தேசத்தினுடைய ஷேக்குகள் எல்லாம் பாராட்டி வெகுமானங்களை கொடுக்கிறார்கள். இந்த செய்தி அவனுடைய சுய தேசத்துக்கு போகிறது. அந்த மன்னர் அழைக்கிறார். அழைத்து, நீ இவ்வளவு உண்மை உத்தமமா இருந்தா என்று பெரிய பதவியும் கொடுத்து எக்கச்சக்கமான பணங்களையும் கொடுத்து விட்டார். அவன் பர்பஸ் பண்ணி டிராமா பண்ணல. அவன் கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையாக இருந்தான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்னுக்காமல் ராஜாக்களுக்கு முன்னுப்பான். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சத்தில் உண்மை, ஆண்டு உங்கள் உபத்திரவத்தை மாற்றி போடுவார். கைகளை சட்டி